திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வைபவத்தை பற்றியும், இந்த நாளில் என்ன பண்ணணும், இந்த பூணல் போட்டுக்கிறது எதற்கு, யாரெல்லாம் பூணல் போட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க. அதாவது பூணல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பிராமணர்களும் கண்டிப்பாக பிரம்ம உபதேசம்னு சொல்லப்படுற அந்த வைபவம் எப்போ நடக்கிறதோ, அது குழந்தையில் நடக்கும், இல்லை கொஞ்சம் எப்பெல்லாம் முடியுதோ அவங்க பெற்றோர்களால் அப்போ பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வைபவம். கண்டிப்பாக ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு உபநயனம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மோபதேச வைபவத்தை பண்ணி வைக்கிறதுங்கிறது அந்த பெற்றோர்களோட கடமை. அதை செவ்வனே நிறைவேற்றிருக்கணும். அப்படி நிறைவேற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, 21 தலைமுறையோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வசத்தியான அந்த காரியத்தை எல்லா பிராமண குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு அந்தந்த பெற்றோர்கள் செஞ்சு வைக்கிறாங்க. இதன் மூலிமா என்னென்னா தர்மம் தலைக்கும். அந்த குழந்தைங்க பண்ணுற திரிகால சந்தியாவந்தனம்னு சொல்லப்படுற காலம்பரை, மத்தியானம், சாயங்காலம் அந்த 3 வேளையும் பண்ணக்கூடிய அந்த சந்தியாவந்தனத்தோட பலன் எப்படி அப்படின்னா, இந்த காயத்ரி ஜபத்தை பண்ண அந்த ஒரு குழந்தை ஒரு ஏரியாவில் பண்ணுது அப்படின்னா அந்த ஏரியாவே சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால ஒட்டுமொத்த லோகமே சுபிக்ஷமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை வகுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் பிரம்மா மூலிமா இந்த வேதங்களில் சொல்லி, அந்த பிரம்மா வேதங்களை படைக்கிறப்பே 4 வேதங்களை படைத்து அந்த 4 வேதங்களுக்கு கீழே ஒவ்வொரு அந்தணர்களும் பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானங்களையும் வகுத்து கொடுத்து, அதற்கான புத்தகங்களையும் கொடுத்து, அதை பாடசாலை மூலிமா படிக்க வச்சு இன்றைக்கும் அதை அழகாக பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் லோகத்தில் கரெக்டாக மழை பெய்கிறது, காற்றடிக்கிறது, கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. அதை செவ்வனே பண்ணணும். இது ஒன்லி பிராமணர்கள் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த காலத்தில் ஆரியர்களும் போட்டிருக்காங்க, வைஷ்ணவர்களும் போட்டிருக்காங்க, சத்திரியர்களும் போட்டிருக்காங்க. நம்ம தெரியும். அதாவது எல்லாருமே பூணல் போட்டுக்கணும். இப்போவுமே பல ஊர் பக்கத்தில் பார்த்தா சைவ வெள்ளாளர்கள் பூணல் போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆசாரி பூணல் போட்டுக்குவாங்க. அப்புறம் நகை செய்கிறாங்க இல்லையா, அந்த ஆசாரி பூணல் போட்டுருவாங்க. தச்சு வேலை பண்ணுறவங்க போடுவாங்க. பானை செய்வாங்க இல்லையா, கொசவர்கள் அவங்க போடுவாங்க. செட்டியார்கள் போடுவாங்க, வணிகம் பண்ணுறவங்க. இப்படி நிறைய எல்லா கம்யூனிட்டிலையுமே இருக்குது. இந்த பூணல் போடுற சம்பிரதாயங்கிறது எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்குது. ஆனால் காலம் மாற 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 இன்றைக்கி இந்த பூணல் போடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு பூணல் போடுவாங்க, கல்யாணம் முடிஞ்சோன்னு கட்டிடுவாங்க. அது மாதிரி இறந்து போனதுக்கப்புறம் அந்த காரியம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூணல் போட்டுக்கணும். அப்படி பூணல் இல்லைன்னா அந்த இடுப்பு ஒரு வஸ்திரம் கட்டுவாங்க இல்லையா, அந்த வஸ்திரத்துலேருந்து ஒரு சின்னதாக பூணல் மாதிரி ஒரு துணியை கிழித்து அதை பூணலாக போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ பூணல் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு பூணல் போட்டால் தான் அந்த காரியம் பண்ணக்கூடிய தகுதியே வருது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எல்லாருமே போட்டுக்கணும் இல்லையா. இன்றைக்கி பல பேர் அதை பூணல் போட்டுக்கிறது, உடம்புல பூணல் இருக்கிறதே ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பிராமண குடும்பங்களிலே பூணல் போட்டுக்க முடியாத நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாம் மகாபாவம். ஸோ எதற்காக நம்ம செஞ்சுருக்கோமோ, எதற்காக நம்மளை பகவான் இந்த லோகத்தில் நம்ம பெற்றோர் மூலியமாக அனுப்பி வச்சுருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணணும். அடுத்த ஜென்மத்தில் நம்ம இந்த குடும்பத்தில் பிறப்போமா, இவங்களுக்கு குழந்தைங்களாக பிறப்போமா, இந்த குலத்தில் பிறப்போமாலாம் தெரியாது. இந்த ஜென்மம் நமக்கு பகவான் ஒரு அற்புதமான ஜென்மத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் மனித பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியான பிறப்பு. ஒரு 6 அறிவோடு நம்மளை பிறக்க வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம். மாடாவோ, நாயாவோ, கழுதியாவோ, குதிரையாவோ, இல்லை ஒரு புழுவாவோ, பூச்சியாவோ, இலையாவோ, மரமாவோ நம்மளை படைக்காமல் அற்புதமான மனித பிறவியை கொடுத்து நம்மளை படைச்சிருக்கார் அப்படின்னாலே பெரிய புண்ணியம். இந்த மனித பிறவியில் கூடுமான வரைக்கும் பாவங்களை செய்யாமல் புண்ணிய காரியங்களை செஞ்சு, நம்மளால் புண்ணியம் செய்ய முடியாதுன்னு பரவாயில்ல, பாவம் செய்யாமல் இருந்தாலே பெரிய புண்ணியம். அதை செஞ்சு இந்த லோகத்தை விட்டு நம்ம போகிறப்ப நம்மளோட பேரை எல்லாரும் உச்சரிக்காட்டாலும் பரவாயில்ல, திட்டாமல் பார்த்துக்கணும். ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிடாமல், ஐயோ நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேரை சம்பாரித்து வச்சுட்டு போகணும். அந்த அளவுக்கு குடும்பமான வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்கள் பண்ணணும். நித்திய பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ண முடியாதவங்க என்னைக்காவது ஒரு நாள் கோவிலுக்காவது போகணும். இல்லை மாதத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்து அந்த விபூதியை இட்டுக்கணும். டெய்லி நெத்திக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட டெய்லி சம்பிரதாயம். இது அந்த காலத்தில் எல்லாருமே பண்ணாங்க. இப்போ பார்த்தா பசங்க கோயிலுக்கு வர்றது அப்படின்னாலே ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னாலே டிவிக்கோ ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயமாக மாறிட்டு வருது கல்ச்சர். ஸோ அதனால தான் குறித்த நேரத்துக்கு மழை பெய்யறதில்ல. இப்போ ஆவணி மாதம் ஆரம்பித்தா வெயில் பாருங்கள், கத்திரி வெயில் மாதிரி அடிக்கிறது. ஸோ கிளைமேட் மாறி போச்சு.
மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, காற்றே அடிக்க மாட்டேங்கிறது, குளிர் அடிக்க மாட்டேங்கிறது, இப்படி கிளைமேட்டே கண்ணாப்பினான்னு மாறி போகுது. அதனால தண்ணி கிடைக்குமான்னு தெரில. இப்போ தண்ணியை காசு கொடுத்து வாங்குகிறோம், நாளைக்கு காற்றையே காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன வகுத்திருக்காங்களோ நம்ம தர்மத்தின் அடிப்படையில் அதை செய்ய வேண்டியது. நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி நாளைய தலைமுறையை நம்ம இதெல்லாம் நம்மளுடைய பரம்பரை வழக்கம், நம்மளுடைய பரம்பரை குலதெய்வம் இதுதான், இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோங்கிறத எடுத்து சொல்லி ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு கூட்டு குடும்பமாக இப்போ இருக்கிறதே இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைங்கிறதுனால லீவுக்காவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் யூடியூப்பை பார்க்காம நம்ம சந்ததிகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி வளர்க்குற ஒரு விஷயத்தை பண்ணணும். அதனால் ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் எல்லாரும் இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய உபாகர்மா என்று சொல்லக்கூடிய பூணல் வைபவத்தை எல்லாரும் கொண்டாடணும். பிராமணர்கள் எல்லாருமே எப்போதும் பண்ணிவிடுவாங்க, வருஷம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. மற்றவர்களும் யாரெல்லாம் நான் சொல்லணும், யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்கோ பூணல் போட்டுக்கிற பழக்கம், அவங்க எல்லாருமே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே யூடியூப்பில் எப்படி போட்டுக்கிறதுன்னு பார்த்து வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு பூணல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அதற்கான வேலை. அன்றைக்கி ஒரு நாளைக்காவது அந்த பூணலை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் கைட்டி வைக்கிறனால வச்சிடலாம். ஆனால் அந்த ஒரு நாள் பூணல் போட்டுக்கிட்டால் அவ்வளோ புண்ணியம். முடிஞ்சவங்க அந்த ஒரு 4 லைன் காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பூணலை போட்டுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் குடும்ப விருத்தியாகும், உங்கள் சந்ததிகளில் நல்லாயிருக்கும். எனவே அனைவரும் ஆவணி அவிட்ட வைபவத்தை சிறப்பாக கொண்டாடி எல்லாம் வல்ல காயத்ரி மாதாவினுடைய அருளையும் சிவா விஷ்ணு பிரம்மா அந்த முப்பெரும் தேவருடைய அருளையும் முப்பெரும் தேவியருடைய அனுகிரகத்தையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.